பாருப்பா. ஏன்பா கேக்குதாப்பா சபரீஷ்? எஸ் சார், ஆடிபிள் சார். ஓகே. என்னப்பா சாப்டர் பேரு தெரியுதானப்பா? எஸ். செக்யூரிடைசேஷன் என்ன தெரியுமாப்பா? தெரியாது சார். ஓகே, தெரிஞ்சாலும் தெரியலன்னு தான் சொல்லுவேன். கரெக்டா? Let us understand the process. In process itself, we will be completing 4 questions. This chapter consists of, I have grouped entire chapter, entire aspects into 12 questions. How many questions? 12. Okay. If you observe this diagram, what I am going to draw, 4 questions will be completed. Okay. Let us see here. It is more popular among bank. Okay. யாரா தம்பி உங்க? யாரு? பேங்க். என்னது இது? இப்படி போட்டனாவே பேலன்ஸ் ஷீட் ஞாபகத்துக்கு வரணும். அப்போதான் நீ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்படி எல்லாம் இல்ல பாரு. பேலன்ஸ் ஷீட் இப்போ எல்லாம் இல்ல சார். ஷெட்யூல் 3 வந்துருச்சு. நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கும் ஷெட்யூல் வந்துருச்சு. கரெக்ட். பாருப்பா, எனக்கு கரெக்டா பதில் சொல்லு. பேங்க் லோன் கொடுத்துச்சுன்னா பேங்க்குக்கு அந்த லோன் என்ன? என்ன சார்? டெபாசிட். பேங்க் லோன் கொடுத்துச்சுன்னா பேங்க்குக்கு அந்த லோன் என்ன? அசெட்டா லயபிலிட்டியா? லயபிலிட்டி. கையை தூக்கு. இல்ல, லயபிலிட்டி காதுல வந்துச்சுப்பா. இப்போ பேங்க் லோன் கொடுக்குதுப்பா. பேங்க்குக்கு அது என்னப்பா? அது அசெட். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 விஜய் மல்லையா, நிரவ் மோடி, எஸ் பேங்க். எஸ் பேங்க் டைரக்டர் பேர் என்னப்பா? அவன் பேர் மறந்துட்டான் பண்ண. அண்ட் அனில் அம்பானி. ஓகே. 4 பேருமே யாருப்பா? 4 பேருமே யாருப்பா? கொள்ளக்காரனுங்க. ஓகே ஃபைன். விஜய் ஃபர்ஸ்ட் மை ரோல் மாடல் இஸ் விஜய் மல்லையாப்பா. ஹி இஸ் ஃப்ரம் மை ஓன் சிட்டி. கரெக்டா? பெங்களூர். கரெக்டாப்பா? ஆமாப்பா. பாத்துக்கப்பா. சரி. விஜய் மல்லையாக்கு கிட்டத்தட்ட சே ஃபார் எக்ஸாம்பிள் 2000 rupees loan. 2000 means 2000 crore. Okay. Yes. Nirav Modi nearly 10,000 rupees. Yes Bank I forget. I am just putting a random amount. Okay. இவனோட கேட்கவே வேணாம். ஓகே. சரி. பேங்க் சும்மா லோன் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறியா? Except Vijay Mallya, everybody would have taken security. Vijay Mallya has given brand as a security. Okay. ஒண்ணுமே பண்ண முடியல. Okay, fine. Let us see. No doubt that this loan will be think that this has been backed by some securities. என்னவா இருக்கும்? அந்த செக்யூரிட்டி பேர் என்னப்பா? சொல்லுப்பா. collateral. collateral. Yes. ஓகேவாப்பா? சரி. இந்த 4 பேருமே என்ன ஆயிட்டாங்கப்பா? திவால் ஆயிட்டாங்க. ஓகேவா? now the assets will become NPA. to whom? to bank. Okay. now bank will have to make provision. NPA provision பண்ணனும். கரெக்ட்டா? based upon standard, substandard, doubtful, loss. அதெல்லாம் விட்டுரு. அதெல்லாம் அக்கவுண்ட்ஸ். ஓகேவா? இன்டர் அக்கவுண்ட்ஸ்ல நான் பாஸ். அது ஒண்ணு வச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். கரெக்டா? சரி ஃபைன். சோ பேங்க்குக்கு இது வந்து இப்ப என்ன ஆயிடும்பா? இது தலைவலி. கரெக்டாப்பா? பேங்க்குக்கு இது என்னப்பா? இது தலைவலி. பேங்க்குக்கு இது என்னப்பா? இது அசெட்டா லயபிலிட்டியா? அசெட். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. லிக்விட் அசெட்டா இல்லிக்விட் அசெட்டா? பெர்ஃபார்மிங் அசெட்டா நான் பெர்ஃபார்மிங் அசெட்? நான் பெர்ஃபார்மிங் அசெட். தட் மீன்ஸ் NPA is otherwise known as illiquid asset. Yes. Can I categorize? Now all these things is known as என்னதுப்பா? illiquid asset. ஓகேவா? now can a bank can go and ask
ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஹார்ஷா போயிட்டு இந்த 4 பேர்கிட்ட கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா பேங்க் இல்ல அவனுங்களை கேட்க மாட்டாங்க, அது வேற விஷயம். கேட்க முடிஞ்சாலும் கேட்க முடியுமான்னு கேட்டோம்னா கேட்க முடியாது. ரீசன் என்ன? பேங்கிங் பிசினஸ் இஸ் டிஃபரெண்ட், தே ஹேவ் சம் செப்பரேட் கோட் ஆஃப் கண்டக்ட். ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இல்லிக்விட் அசெட்ஸ் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பலியாடு மேல கட்டுவாங்க. அந்த பலியாடு யாரு? எஸ்பிவி. எஸ்பிடி இல்லப்பா, எஸ்பிவி பா. ஓகே, என்ன வெஹிக்கிள் அது? ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். என்ன வெஹிக்கிள் அது? ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஓகே, சோ இவன் தான் இப்ப வண்டி. இந்த வண்டி கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். இருப்பா. பெட்டர். யார் வருவாங்க? எஸ்பிவி, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஹி இஸ் செட் டு பி எ ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா நீ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நினைச்சிராது. ஓகே, ட்ரஸ்ட் கேன் பி எனிதிங், பிரைவேட், பப்ளிக், சேரிட்டபிள், ரிலீஜியஸ், ஓகே, பிசினஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். கரெக்டா? செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட், இன்கம் டாக்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் அது. Securitization trust. It can be, this trust can be in the format of private limited company or public limited company, okay, or section 8 company. Section 8 company profitability aspect irukum, so section 8 company it is not possible. Okay, so private limited company and public limited company enna pannalana kondu polam. Possibly everybody will be taking as a public limited company. Okay, so enna பண்ணுவாங்க பேங்க் என்ன பண்ணுவான்? தலைவலி எல்லாத்தையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவான். சரி, பேங்க் என்ன சும்மாவா கொடுப்பான்? என்ன பண்ணுவான்? சொல்லு, என்ன பண்ணும்? உனக்கு தெரியுது இல்ல? சொல்லு, என்ன பண்ணுவான்? இவன்கிட்ட என்ன பண்ணுவான்? He will be transferring the illiquid asset and he will be getting consideration. Who will be getting the consideration? Bank will be considering consideration. Say for example, what is the total? 24,000. Okay, he will be getting nearly 20,000 from the SPV. புரியுதாப்பா? சரி, எஸ்பிவிக்கு எங்கப்பா பணம்? வானத்துல இருந்து வருமா? என்ன பண்ணும்பா எஸ்பிவி? எஸ்பிவி வானத்துல இருந்து வருமாப்பா பணம்? ஏன்பா ரெக்கார்ட் ஆன் பண்ணிருக்கிறோம்? ஓகே, ஃபைன். எஸ்பிவிக்கு எங்கப்பா பணம் வரும்? சொல்லுப்பா. சொல்லுப்பா. இப்ப யார்கிட்டப்பா போவான்? என்கிட்ட பணம் இல்லடான்னு சொல்லிட்டு வடிவேல் மாதிரி பாக்கெட் எடுத்து காமிப்பாங்க. யாரு? எஸ்பிவி. அப்ப எஸ்பிவி என்ன பண்ணுவான்? வாங்குவான். இப்ப இன்னொரு பலியாடு யாரு? யாரு? இன்வெஸ்டர்ஸ். யாரு? இன்வெஸ்டர்ஸ். தெரியும்ல, சொல்லணும்ல. இன்வெஸ்டர்ஸ். என்னது? இன்வெஸ்டர்ஸ். உண்மையான பலியாடு யாரு? இன்வெஸ்டர்ஸ். ஓகே, நவ் அப்ப இன்வெஸ்டர்ஸ் என்ன கொடுப்பான்? ஃபண்ட் கொடுப்பான். கரெக்டா? இன் ரிட்டர்ன் எஸ்பிவி என்ன கொடுக்கும் நினைக்கிற? இன் ரிட்டர்ன் எஸ்பிவி என்ன கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி சொல்லக்கூடாது. Capital instrument, it can be share or it can be debt related instrument. So common terminology happens to be capital instrument. Probably debt oriented ah da irukku. Probably illa, 99% debt oriented. ஏண்டா ஆல்ரெடி நாசமா இருக்கிற அசெட்ஸ் ரா. ஓகேவா? ஈக்விட்டி நான் போய் நீ அவங்க கிட்ட கொடுத்தானா ஒரு ரூபாயை வாங்க மாட்டான்டா. கரெக்டா? அப்போ 99% என்னவா இருக்கும்? அது ஆர்பிஐ கைட்லைன் சர்ஃபேஸ் ஆக்ட் கீழே டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறான். ஈக்விட்டி இல்ல. அப்போ பை டிஃபால்ட்டா எஸ்பிவிக்கு வந்து எவனோ ஒருத்தன் ஈக்விட்டி போட்டுட்டு கம்பெனியை ஃபார்ம் பண்ணணும். தட் இஸ் நோன் ஆஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேவா? எஸ்பிவி யாரா இருப்பாங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸா இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு ஃபண்ட் ரைசிங் எப்படி பண்ணுவாங்க? இன்வெஸ்டர்ஸ் நம்ம கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம கிட்ட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வர மாட்டான். பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், QIB, FII. ஓகேவா? இவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. ஓகேவா?
ஸோ அவங்க தான் என்னவா இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸா இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன இஷ்யூ பண்ணுவாங்க, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ ப்ராசஸ் புரிஞ்சுதா, ப்ராசஸ் புரிஞ்சுதா? சரி, நவ் யூ see this bank is known as என்னது, பேங்க்குக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க, ஒரிஜினேட்டர். இவன் பேர் என்ன, என்னது, செக்யூரிட்டி, எஸ்பிவி தான். இவன் பேர் என்ன, என்னது, இன்வெஸ்டர்ஸ். அவன் பேர் என்ன, இன்வெஸ்டர்ஸ். ஓகே, now the issues involved is the valuation. ஓகே, இன்னொரு வேல்யூவேஷன் எங்க பண்ணுவீங்க, ஒரு வேல்யூவேஷன் இங்க, இன்னும் இதுவும் வேல்யூவேஷன் தான், அது புக்ஸ்லயே இருக்கும், பேங்கோட புக்ஸ்லயே இருக்கும். இன்னொன்னு என்ன பண்ணுவீங்க, 20,000 நான் கொடுத்துறேன், எனக்கு வந்து என்ன கொடுத்துறீங்க, இல்லிக்விட் அசெட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நான் யாரு, எஸ்பிவி. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விங்க, நெக்ஸ்ட் என்ன, கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வேல்யூ பண்ணணும். கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வேல்யூ பண்ணணும். அப்போ ரெண்டு வேல்யூவேஷன்ஸ் நடக்கும். ஒன்னு ஒரிஜினேட்டர் சைடு வேல்யூவேஷன், எதுக்கு, இன்னொன்னு இன்வெஸ்டர் சைடு வேல்யூவேஷன், எதுக்கு, கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல, இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்க என்ன நடக்கிறது, இங்க யாருடைய வேல்யூவேஷன்ல நடக்கும், ஒரிஜினேட்டர். ஏன்பா எவ்வளவு வாங்கணும்ன்றது அவன் தானப்பா தெரியும். வேல்யூவேஷன் ஃப்ரம் whose பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரிஜினேட்டர். ஒரிஜினேட்டர் யாருப்பா, ஏன்பா இந்த லிஸ்ட்ல இருக்கிறானுங்களே இவனுங்க பேர் எல்லாம் என்னப்பா, இவனுங்க பேரு சொல்லுமா, என்னமா, டிஃபால்டர்ஸ். இவனுங்க பேர் எல்லாம் பேர் என்ன, டிஃபால்டர்ஸ். இவங்க பேர் என்ன, டிஃபால்டர்ஸ். டிஃபால்டர்ஸ். ஓகே, சரி. இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க. 2-3 பேர் யாருன்னு சொல்றேன் பாரு, கேட்டுக்கோ. இன்வெஸ்டர்ஸ் வந்து புத்து கிடையாது. புத்துனா என்ன, மூளை இல்லாதவன் கிடையாது. கரெக்டா? என்ன பண்ணுவானா, எஸ்பிவி வந்து நான் நல்லவன், நான் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே விலை முகிர்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இன்னொருத்தவங்க கிட்ட கிரெடிட் ரேட்டிங் வாங்கணும். என்ன வாங்கணும், கிரெடிட் ரேட்டிங். சோ ஒன் மோர் பார்ட்டி இன்வால்வ் ஹேப்பன்ஸ் டு பி, என்ன பண்ணுவான் இவன், கிரெடிட் ரேட்டிங். என்னது, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. எப்ப புரிஞ்சுதா, புரியலையா? எஸ். நெக்ஸ்ட், இங்க டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குதா நடக்கிறது இல்லையாப்பா, டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குதா நடக்கிறது இல்லையா, நடக்குது. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்ன, இல்லிக்விட் அசெட்ஸா வாங்குறது. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன நடக்குது, கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இஷ்யூ பண்றது. இங்க 2 செட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. ஒன்னு கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூ, இன்னொன்னு இல்லிக்விட் அசெட்ஸ் அட்டைன்மெண்ட். கரெக்டா? அப்போ இங்க இன்னொருத்தனும் இன்வால்வ் ஆவான். இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணி கொடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருப்பான். யாரு, ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் ஆர் ரெஜிஸ்ட்ரார் ஏஜென்ட். ஏன்பா ஆமாவா இல்லையா, ஆமாவா? சரி. இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் தேவை. கரெக்டா? ப்ரொஃபஷனல்ஸ் தேவை. அவங்க தான் யாரு, ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ். யாரு, ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ். ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ் யார் யார் இருப்பாங்க, லாயர்ஸ். கரெக்டா? செட் ஆஃப் சிவில் கோட் ப்ரொசீஜர் தம்பி. கரெக்டா? இது எதுக்கு சிவில் கோட் ப்ரொசீஜர் சொல்லுங்க. இன்கேஸ் விஜய் மல்யா கிட்ட பணம் ரெக்கவர் பண்ண முடியல, இமீடியட்டா என்ன பண்ணுவீங்க, கொலேட்ரல் அசெட்ஸ் என்ன பண்ணுவீங்க, பொசஷன்ஸ்க்கு எடுத்துட்டு ஆக்ஷன் போடணும். ஆமாவா இல்லையா? யார் பண்ணுவாங்க, யார் பண்ணுவாங்க, அது பேங்க் இல்ல, எஸ்பிவி தான் பண்ணுவாங்க. எஸ்பிவி தான் பண்ணுவாங்க. யார் கூட வச்சுக்கிட்டு, பேங்கர் கூட வச்சுக்கிட்டு. புரியுதா? பேங்கர் வந்து ஆக்ஷனுக்கு எடுத்த உடனே போக மாட்டான். எஸ்பிவி கூட டை அப் போட்டுட்டு எஸ்பிவினால ரியலைஸ் பண்ண முடியலன்னா ஃபண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் யாருடைய வேலை, எஸ்பிவியோடைய வேலை. பேங்கர் கூட இருப்பான். ஓகே, 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணுவாங்க. பேங்கர் மட்டுமே பண்ண மாட்டான், 2 பேருமே சேர்ந்து பண்ணுவாங்க. இப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? எஸ் எஸ். ஸோ ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ல யார் இருப்பாங்க, லாயர்ஸ் இருப்பாங்க. ரெண்டாவது
வேல்யூவர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா வேல்யூவேஷன் ஆஸ்பெக்டை கேரி ஆன் பண்றது. ஆமாவா? மூணாவது யாரு? மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். கரெக்டா? லாஸ்ட் ஒன் ஹேப்பன்ஸ் டு பி இன்டர்மீடியரிஸ். யார் இந்த இன்டர்மீடியரிஸ்? என்ன பண்ணுவாங்க இந்த இன்டர்மீடியரிஸ்? பலியாட வாங்கிட்டு வந்து இன்னொரு பலியாட கிட்ட கொடுப்பாங்க. யார் ஐடென்டிஃபை பண்றதுக்கு? இன்வெஸ்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது தான் யாரு? இன்டர்மீடியரிஸ். So all these are known as parties involved in securitization process. All these are said to be known as share transfer ஓட ஏஜென்ட்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவர் தான் இஷ்யூ பண்றது பண்ணுவார். அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணுவார். நீங்க போனீங்கன்னா கம்பெனியோ எஸ்பிவியோ வந்து ஷேர் டிரான்ஸ்ஃபர் அவங்க பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, செபி ரெகக்னைஸ்ட் ஆர்டிஐ இருப்பாங்க, ரெஜிஸ்டர் ஏஜென்ட், டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க தான் பண்ணும். ஆமாங்க, ஷேர் இல்லைனாலும் டெட் ஓரியன்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் அது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. they will be having. ஏங்க டிபெஞ்சர்ஸ் வந்து லிஸ்ட் பண்றது இல்லையா மார்க்கெட்ல? லிஸ்ட் பண்றாங்கல்ல. so all these are the persons who are said to be known as originators, sorry, parties to securitization. இன்னொருத்தர் இருப்பான், இன்னொருத்தர் மிக முக்கியமான ஆளு, மிக முக்கியமான ஆள். நீங்க அவனை கண்டுக்கவே மாட்டீங்க. சிரிக்கிறீங்க, என்ன ஆகும்? இன்கேஸ் என்ன சொல்லு? வாங்க முடியலன்னா பணத்தை வாங்கிட்டு யார் போயிடுவார்? ஒரிஜினேட்டர் போயிடுவாரு. பேங்கரும் பணம் கொடுக்கலன்ற பட்சத்துல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருப்பான். அப்ப என்ன பண்ணி ஆகணும்? கிளைம் பண்ணி ஆகணும். ஓகே, these are set to be. இதுல வந்து 3ல இருந்து 4 क्वेश्चन இருக்கு. ஓகே, பார்ட்டிஸ் யார் யார் இருக்காங்க தெரிஞ்சுதா? மேபி 1 or 2 பார்ட்டிஸ் லெஃப்ட் அவுட் ஆயிருக்கும். I will be telling at the point of time. ஓகே, சோ வேல்யூவேஷன் எத்தனை இடத்துல நடக்கும்? 2 இடத்துல. ஒன்னு ஒரிஜினேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொன்னு யாரு? இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. எத்தனை பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது கொடுத்துட்டேன் நானு. ஓகே, ப்ராசஸ் தெரிஞ்சுச்சா? இப்போ ப்ராசஸ் தெரிஞ்சுச்சா? எஸ் எஸ். நவ் யூ கம் பேக் ஃபார் த ப்ராசஸ். பாருப்பா, எத்தனை வாட்டிப்பா கேட்டிருக்காங்க, கேட்டு சாகடிச்சிருக்கான்ப்பா. செக்யூரிடைசேஷன் என்ன? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பிஹைண்ட் செக்யூரிடைசேஷன். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லார் கதையும் எழுதலாம். யார் யார் கதை? விஜய் மல்லையா கதை, அந்த கதை, இந்த கதை, அவனே கதை தான் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல. ஓகே, ஹெச்டிஎஃப்சியோட அது இருக்குதுங்கிறான், இது இருக்குதுங்கிறான், அது நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். நவ் யூ see here. ஏன்பா இந்த எஸ்பிவிக்கு இந்த மாதிரி இது மட்டும் தான் பண்ணுவானுங்களா, இல்லைன்னா வேற மத்த பேங்கோட மத்த லோன்ஸும் இருக்குமா? various kinds of loans will be there, various kinds of assets will, illiquid assets will be there. புரியுதா என்ன சொல்றேன்றது? இங்க எக்ஸாம்பிளுக்காக வேண்டி இது ஒண்ணு மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ எஸ்பிவி வந்து வேற மத்த பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய மத்த விதமான லோன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? எஸ். Now you see. Now the process of securitization typically involves number 1, creation of pool of assets from the illiquid financial assets. சொல்லுப்பா, என்னப்பா பண்றீங்க? illiquid assets யாருப்பா? இது வந்து அசெட், சரியா? இது யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துறீங்க? எஸ்பிவி. தட் மீன்ஸ் இந்த 4 அசெட்டுமே சேர்த்து ஒரு பூல் கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? சமேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்? such as receivables or loans which are marketable. அதுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்றாங்க எஸ்பிவி? அதுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்றாங்க? capital instruments issue பண்றாங்க which is marketable to the investors. கரெக்ட்டா? Yes. These assets can be loans, credit as well as receivables. ஏன்பா receivables கூட வைக்கலாம்ல? ஓகேவா? ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனில receivables என்ன அசெட், அவனால வந்து என்ன பண்ண முடியல, லிக்விடேட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? எஸ்பிவிக்கு போவீங்க. ஏன்பா ஃபேக்டரிங் ஆடோ வேலை என்ன? ஃபேக்டரிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செக்யூரிடைசேஷன். அவன் தான் ஃபேக்டரிங் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செக்யூரிடைசேஷன். அதுக்கப்புறம் தான் அந்த கான்செப்ட் வந்து எவால்வ் ஆச்சு. புரியுது என்ன சொல்றேன்றது? any form of future receivables. Okay, that's what they have given. The illiquid assets can be loans, credit and receivables. Credit card illappa, credit and receivable. Okay, residential mortgages na ennapa? Housing loans. Okay, or any other form of future receivables. யாருக்கு future receivables? யாருக்கு? originator. யாருக்குடா receivable டே தம்பி? பேங்க்குக்கு. ரிசீவபிள்ஸ் யாருக்கு? ஒரிஜினேட்டர்.
ஓகேவா? அதுதான் வந்து என்ன ஆகுது, அவனுக்கு கொண்டு போறாங்க எஸ்பிவிக்கு. புரியுது என்ன சொல்றேன்றது? எஸ், திஸ் இஸ் யுவர் ப்ராசஸ். நெக்ஸ்ட், come for futures, very important question. More than 2 to 3 questions are there. Okay, now let us see here. Number 1, first feature என்னப்பா? creation of financial instrument. சொல்லுப்பா, யாருப்பா கிரியேட் பண்ணுவாங்க financial instrument? இந்த டயகிராம்ல பார்த்து சொல்லுப்பா. எஸ்பிவி என்னப்பா financial instruments கிரியேட் பண்ணி கொடுக்கும்? ரொம்ப கீழே போயிடுச்சுப்பா, எப்படி மேலே போச்சுன்னே தெரியல. ஒரே நிமிஷம் இருப்பா. Give me 2 minutes, we'll be getting. The process of securities can be viewed as a process of creation of additional financial product of securities in market backed by collaterals. எப்ப புரியுதாப்பா? எப்ப அந்த கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு என்னப்பா collateral? illiquid assets. அந்த illiquid assets collateral என்னப்பா? அவன் கொடுத்திருக்க கூடிய ப்ராப்பர்ட்டி. ஓகே, so that is first aspect. Second one, bundling and unbundling. Bundling and unbundling. எப்ப இங்க என்னப்பா ஆகுது? முதல்ல பண்ட்லிங் நடக்குது. கரெக்டா? என்ன பண்றீங்க? எல்லா இல்லிக்விட் அசெட்ஸும் என்ன ஆகுது? பண்டில் பண்றீங்க. பண்டில் பண்ணி யார்கிட்ட கொண்டு போறீங்க? எஸ்பிவி. எஸ்பிவி என்ன பண்றான்? அதை அன்பண்டில் பண்றான். எப்படி அன்பண்டில் பண்றான்? பிரிச்சு, அது சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 இருக்கு, 20,000 இருக்கு. டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து டிபெஞ்சர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு டிபெஞ்சர் எப்படி கொடுத்துருப்பீங்க? 200 each. 200 each. So this is said to be known as unbundling. This is said to be known as unbundling. அப்ப புரியுதா? 20,000ங்கிறது வேல்யூ ஆஃப் illiquid assets. கன்சிடரேஷன் நீங்க டிட்டர்மைன் பண்ணது டிவைடட் பை 1000. 20. ஓகே, ஃபைன். 20,000 டிவைடட் பை 1000 எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணிருப்பீங்க? 20 டிபெஞ்சர்ஸ். அப்போ 20 டிபெஞ்சர்ஸ் is said to be known as your unbundling of risk. எப்ப புரிஞ்சுதா? பண்டிலிங்னா எங்க நடக்கும்? ஒரிஜினேட்டரோட அசெட்ஸ் எல்லாம் பண்டில் பண்ணி எடுத்துட்டு வந்துருவா. தட் இஸ் நோன் as பூலிங் ஆஃப் அசெட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? பிரிச்சு அதோட வேல்யூவை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அதோட வேல்யூவை பேஸ் பண்ணி அன்பண்டில் பண்ணுவீங்க. Now you read. When all the assets are combined in one pool, it is known as bundling. When these assets are broken into instruments, that is capital instruments, then that is known as unbundling. எப்ப கிளியர் ஆச்சா? கிளியர் ஆகலையா? போலாமா அடுத்தது? நெக்ஸ்ட், தேர்ட் ஆஸ்பெக்ட், டூல் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். யாருக்கு ரிஸ்க் மேனேஜ் ஆகுதுங்க? ஸ்பீக் அவுட். யாருக்கு ரிஸ்க் மேனேஜ் ஆகுது? டூல் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். யாருக்கு ரிஸ்க் மேனேஜ் ஆகுது? ஒரிஜினேட்டர். பேங்க்னால இனிமே சொல்லக்கூடாது, ஒரிஜினேட்டர்னு சொல்லுங்க. நேம் கொடுத்தாச்சு இல்ல? சொல்லுங்க, யாருக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆகுது? ஒரிஜினேட்டர். நவ் யூ see here, in case of assets are இங்க இன்னொன்னு சொல்ல வரான். இன்னொன்னு சொல்றேன் நான். இன்னொன்னு பாருங்க. ஏன்பா ரிகோர்ஸ் அண்ட் நான் ரிகோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கியாப்பா? ரிகோர்ஸ் அண்ட் நான் ரிகோர்ஸ் சொல்லுப்பா. ரிகோர்ஸ் ஃபேக்டரிங்க கேள்விப்பட்டிருக்கோம். சொல்லுமா ரிகோர்ஸ். இன்னொன்னு நான் ரிகோர்ஸ். என்னப்பா? ஏன்பா இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? இருப்பா. டிஃபால்ட். டிஃபால்ட் இப்ப பேசக்கூடிய டிஃபால்ட் வேற. ஓகேவா? எஸ்பிவினால இன்கேஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? இந்த இல்லிக்விட் அசெட்ஸை மொபிலைஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஓகேவா, அப்போ என்ன ஆகும்? பை டிஃபால்ட் என்ன ஆகும்? ஒரிஜினேட்டர் கிட்ட தான் போகணும். இப்ப நான் சொல்றது புரியுதா? 99% சர்ஃபேஸ் ஆக்ட்ல வந்து நான் ரிகோர்ஸ் அலோவ் பண்றது இல்ல, ரிகோர்ஸ் தான் அலோவ் பண்றாங்க. ரிகோர்ஸ்னா என்ன? எஸ்பிவி டிஃபால்ட்டை எடுத்துக்காது. இப்ப நான் சொல்றது புரியுதா? ரிகோர்ஸ் நான் ரிகோர்ஸ் உனக்கு மீனிங் தெரியும், ஆனா மறந்து போய் தப்பா யூஸ் பண்ணிடாது. ஓகேவா? தட் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க். ரிகோர்ஸ் நான் ரிகோர்ஸ்னா டிஃபால்ட் ரிஸ்க் நான் பியர் பண்றேன், இல்ல நான் பியர் பண்ண, நீ போய் யார் பியர் பண்ணுவா? அங்கதான் கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகேவா? 99% எஸ்பிவி வந்து மொபிலைஸ் பண்ண முடியல அப்படின்னா என்னவாயிடும்? ரிகோர்ஸ் ஆயிடும். யாருக்கு ரிகோர்ஸ் பண்ணுவாங்க?
ஒரிஜினேட்டருக்கு ரிகோர்ஸ் ஆயிடும். அப்ப நான் ரிகோர்ஸ்னா என்ன? ரிஸ்க் யார் பியர் பண்ணணும்? எஸ்பிவியே பியர் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்க டூல் மேனேஜ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது யாருக்கு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சார் நான் ரிகோர்ஸ் ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க. ஓகே, நான் ரிகோர்ஸ்னா என்ன? எஸ்பிவி வந்து டிஃபால்ட் ரிஸ்க பியர் பண்ணிக்கு. ஓகே, நவ் யூ see here. In case assets are securitized on a non-recourse basis, the securitization process acts as a risk management as the risk of default is shifted. யாருக்குப்பா ஷிஃப்ட் ஆகுது? எஸ்பிவிக்கு. யார் கிட்ட இருந்து ஷிஃப்ட் ஆகுது? ஒரிஜினேட்டர் சைடுல இருந்து ஷிஃப்ட் ஆகுது. நம்ம புரியுதா? நான் ரிகோர்ஸ் என்ன தெரியுதா? யூசுவலா 99% இல்ல, சர்ஃபேசி ஆக்ட் வந்து 100% சொல்றேன், போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்கேஸ் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னால வந்து அந்த இல்லிக்விட் அசெட்ஸை மொபிலைஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஒரிஜினேட்டருக்கு என்ன ஆயிடும்? ரிட்டர்ன் ஆயிடும். என்ன வாங்கணும்? வாங்கின பணத்தை வட்டியோட பேங்க் செட்டில் பண்ணணும். யாருக்கு? எஸ்பிவி. அதனாலதான் பெரும்பாலும் எஸ்பிவி யார் இருப்பாங்கன்னா பேங்கோடைய ஏஎம்சியா தான் இருப்பாங்க. புரியுது என்ன சொல்றது? ஹெச்டிஎஃப்சி பேங்க் போக மாட்டாங்க, ஆனா ஹெச்டிஎஃப்சி பினான்சியல் சர்வீசஸ் போவாங்க. என்னவா? எஸ்பிவி. கனரா பேங்க் போக மாட்டாங்க, கேன்பின் ஹோம் போவாங்க. என்னவா? எஸ்பிவி. புரியுது என்ன சொல்றது? ஐசிஐசிஐ பேங்க் போக மாட்டாங்க, ஐசிஐசிஐ டைரக்ட் போவாங்க. என்னவா? எஸ்பிவி. புரியுது என்ன சொல்றது? சோ அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தான் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸா இருப்பாங்க. யூசுவலா 99% நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, shall I proceed? Yes. Now structured finance என்ன, எதை பேஸ் பண்ணி இப்ப structured finance ன்னு சொல்ற? What do you mean by structured finance? எதை பேஸ் பண்ணி இப்ப structured finance ன்னு சொல்ற? டேய் இங்க பாருடா, டேய் இத பாருடா. அன்ஸ்ட்ரக்சர்ட்ல கொடுக்கறியா, ஸ்ட்ரக்சர்ட்ல கொடுக்கறியா? 20,000 ரூபாய் வேணும். என்ன இஷ்யூ பண்ற நீ? டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ற. எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ற? 100 debentures, sorry 20 debentures, each having a face value of 1000 rupees. Okay, so structured finance மூலியமா ஃபண்டை ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டை என்ன பண்ற நீ? இல்லிக்விட் அசெட்ஸ்க்காக வேண்டி, மொபிலைசேஷன்ஸ்க்காக வேண்டி யூஸ். முதல்ல வந்து இந்த ஃபண்டை பேங்கை கொடுத்துட்டு பேங்கை ரிலீஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ நீ? அதுக்கப்புறம் நீ மொபிலைஸ் பண்ணுவ. புரியுதா என்ன சொல்றன்றது? ஏன்பா எஸ்பிவி புரிஞ்சுதா புரியலையாப்பா? ஏன்பா shall I proceed? ஏன்பா என்னப்பா ஏன்பா எஸ்பிவி ப்ராசஸ் என்னப்பா பண்றாங்க? சார் இன்வெஸ்டர் சைடுல இருந்து ஃபண்டா வாங்கி யாரு? எஸ்பிவி என்ன பண்ணிடும்? பேங்க்குக்கு கொடுத்துட்டு பேங்க் நீ உன்னுடைய பிசினஸ் பாருன்னு சொல்லி கழட்டி விட்டுரும். கரெக்டா? இன்கேஸ் எஸ்பிவி வந்து வாங்க முடியல அப்படின்ற பட்சத்துல, ஃபண்ட்ஸை வந்து மொபிலைஸ் பண்ண முடியலன்ற பட்சத்துல, அப்ப என்ன ஆகும்? மறுபடியும் பேங்க் கிட்டயே என்னால பண்ண முடியல, நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு, இந்த உன்னுடைய அசெட்ஸ் சொல்லிட்டு யார்கிட்ட கொடுத்துருவாங்க? பேங்க் கிட்ட கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் நோன் as recourse securitization process. நான் recourse securitization processனா என்ன? எஸ்பிவி வந்து ரிஸ்கை யார் பியர் பண்ணி ஆகணும்? எஸ்பிவி தான் பியர் பண்ணி ஆகணும் டிஃபால்ட் ரிஸ்க். இல்லிக்விட் அசெட்ஸை வந்து மொபிலைஸ் பண்ண முடியலன்ற பட்சத்துல நான் ரிகோர்ஸ் கேஸ்ல யார் பியர் பண்ணி ஆகணும்? எஸ்பிவி. புரியுதா? சரி, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு உனக்கு புரிஞ்சிருந்தா பதில் சொல்லுவேன். நீ எந்த கேஸ்ல இன்சூரன்ஸ் பாலிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ரிகோர்ஸ்லயா நான் ரிகோர்ஸ்ல? ஆரா என்ஆரா? ஆரா என்ஆரா? என்ஆர். ஆரா என்ன? ஆரா என்ஆரா? ஆரா என்ஆரா? யார் பாயிண்ட் ஆஃப் வியூனா? எஸ்பிவி பாயிண்ட் ஆஃப் வியூல. எஸ்பிவி பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஏன் பேங்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல? பேங்கர்ஸ் ஆல்ரெடி பணம் வாங்கிட்டு அவன் டாடா பை பைன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. அப்ப பணம் யார்கிட்டமா இப்ப ரிஸ்க்ல இருக்கிறது? எஸ்பிவி. இல்லனா இன்வெஸ்டர் செருப்பால் அடிப்பான், இல்லனா இன்வெஸ்டர் செருப்பால் அடிப்பான். ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் வியூனா இங்க எஸ்பிவி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசிட்டு இருக்கிறேன். எந்த கேஸ்ல? ரிகோர்ஸ்லவையா இல்லனா நான் ரிகோர்ஸ்ல வந்து இன்சூரன்ஸ் பாலிசி? நான் ரிகோர்ஸ். ரீசன் என்ன? டிஃபால்ட் ரிஸ்க் அவன் தான் பியர் பண்ணுவான். சோ இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் நான் ரிகோர்ஸ். ரிகோர்ஸ்லயும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்க இப்போ. ஓகே, ரிகோர்ஸ்லயும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்க. ஏன்பா அவனுடைய கம்பெனி தான் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும். ஹெச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் அவன் தான் இருப்பான். அவன் ஒரு பாலிசி போட்டு வச்சிருப்பான். அதுக்கு யாருப்பா பணம் கொடுத்திருப்பான்? நம்ம தான் பணம் கொடுத்திருப்போம். லாஸ்ட் பாருப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்டா. நெக்ஸ்ட் என்னன்னு பாருப்பா.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா இது. It has to be clubbed and read. என்னப்பா இது? Trenching, homogeneity. Trenching and homogeneity. இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, இங்க பாரு, இங்க பாருடா, இங்க பாருடா. இந்த 4 பேருக்குமே கொடுத்திருக்கிற லோன் பிசினஸ் லோன் சொல்லலாமா? பிசினஸ் லோன் சொல்லலாமா? சரி. இன்னொரு இதே மாதிரியே இன்னொரு செட் ஆஃப் லோன்ஸ் பேங்க் இருக்குமா? ஏ பி சி டி. இது வந்து என்னன்னு சொல்லலாம்? ஹோம் லோன்ஸ் சொல்லலாமா? ஹோம் லோன்ஸ் சொல்லலாமா? ஆர் மார்ட்கேஜ் லோன் பேக்டு பை செக்யூரிட்டிஸ் சொல்லலாமா? சொல்லலாம். சரி, இன்னொன்னு என்ன சொல்லலாம்? லோன்ஸ் வித்தவுட் பேக்கிங் செக்யூரிட்டிஸ். அது வாங்கவே முடியாது. சிஜிடிஎஸ்சி ஸ்கீம், முத்ரா லோன். கரெக்டா? சரி, அதை பத்தி நான் பேசுறேன், ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குது. இப்ப பேச நான் தூக்கி உள்ளார வச்சிருவாங்க. ஓகே, அகைன் இட் இஸ் செட் டு பி a scam. ஓகே, ரைட். இப்ப பேச முடியாது. ஓகே, ஃபைன். சரி, ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரே ஒரு நிமிஷம் தான். என்ன ஸ்கேம்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோ. கொலேட்ரல் இல்லாம இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ரிஸ்கா, ரிஸ்க் ஃப்ரீயா? ரிஸ்க். அந்த ரிஸ்க் யார் பியர் பண்றாங்க? கவர்மெண்ட். முத்ரா லோன்ல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஜி இஸ் கிவிங் a guarantee. ஓகே, ஃபார் வாட்? if fund is not மறுபடியும் ஃபண்ட் உள்ளார வரலன்னா யார் கேரண்டி? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கேரண்டி. மோடி ஜி இல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கேரண்டி. ஃபார் தட் government of India is getting additional 1.5% as a risk premium interest from the bank. புரியுதுங்களா? அப்போ முத்ரா லோனுக்கோ இல்ல அப்படின்னா கொலேட்ரல் இல்லாம இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கோ நீங்க போனீங்கன்னா பேங்க் இஸ் சார்ஜிங் நியர்லி 13% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கொலேட்ரலோட கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் இஸ் சார்ஜிங் 9%. ஓகே, ஸ்டேட்டிங் தட் கவர்மெண்ட் ரிஸ்க் எடுக்குது, அந்த இன்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு தான் போகுது. புரியுதா? அப்போ 10 பைசா இன்வெஸ்ட் பண்ணாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது? ரிஸ்க்ன்ற பேர்ல ஸ்பீக் அவுட் earning the money by telling that I am giving you the risk. Bloody fellow, if loan becomes illiquid, you will be paying back. Again government of India is telling, who is government of India in this case? RBI. Who is RBI? Manager of all the commercial banks. That's all. Okay, fine. பாருப்பா, ஏன்பா பாருப்பா, இங்க பாருப்பா, இந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஓகே, இங்க பாருப்பா, ஏன்பா இந்த கேஸ்க்கு இந்த செட் ஆஃப் அசெட்ஸ்க்கு பாருப்பாங்க, பாருப்பா, இந்த செட் ஆஃப் அசெட்க்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் சேமா டிஃபரெண்டாப்பா? ரெண்டுத்துக்குமேப்பா, இந்த ரெண்டு கேசஸ் பாருப்பா. இது ஹோம் லோன் செக்டார், அது வந்து பிசினஸ் லோன் செக்டார். ரெண்டுத்துக்குமே ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் சேமா டிஃபரெண்டாப்பா? டிஃபரெண்ட். That means, can I classify now it into two parts? One is business loan segment, other one is known as home loan segment. So business loan illiquid assets, housing loan illiquid assets. This is known as trenching. Okay va? Segment separate பிரிக்கிறது பேர் தான் என்ன? Trenching. Okay va? சரி, இப்போ இது ஒரு trench. This is first trench, this is second trench. This is first trench, this is your second trench. ஏம்பா ஃபர்ஸ்ட் ட்ரெஞ்சுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அசெட்ஸ் எல்லாமே சேம் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குமா, டிஃபரெண்ட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குமா? ஏம்பா ஃபர்ஸ்ட் ட்ரெஞ்சுக்கு உள்ளார இருக்கக்கூடிய எல்லா இல்லிக்விட் அசெட்ஸ்க்குமே கிட்டத்தட்ட சேம் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இருக்குமா, இல்ல டிஃபரெண்ட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இருக்குமா? that is known as homogeneity. Based upon risk and rewards, I am dividing my loan sector into two different segments. That is known as trenching. ஒவ்வொரு ட்ரெஞ்சுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய இல்லிக்விட் அசெட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் சேமா இருக்கும். That is known as homogeneity. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? Now you see here. Now you read. Portfolio of different receivable or loan or asset are split into several ports based upon risk and reward they carry called as trench. இப்போ இங்க என்ன பண்ண ஹோம் லோன், பிசினஸ் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன். ஓகே, each trench carries a different level of risk and return. கரெக்டாப்பா? ஹோம் லோன் செக்டாருக்கு டிஃபரெண்ட் செக்டார், டிஃபரெண்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். பிசினஸ் லோனுக்கு டிஃபரெண்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்.
கரெக்டாப்பா? யாருப்பா மோர் ரிஸ்கி? பிசினஸ் லோனா இல்ல அப்படின்னா ஹோம் லோனாப்பா? பிசினஸ் லோனா ஹோம் லோனா? பிசினஸ் லோன் ஹேப்பன்ஸ் டு பி மோர் ரிஸ்கி. ரீசன் என்ன? ரீசன் என்ன? ஹோம் லோன்ல சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல மறந்துருவானுங்க மிடில் கிளாஸ். சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல மறந்துருவானுங்க. இன்னொன்னு ஈஸியா எடுத்துடலாம். இன்னொன்னு என்னன்னா ஹோம் லோன்ஸுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகே, லோனுக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க, பர்சனுக்கு டர்ம் லோன் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? என்ன ஆனாலும் என்ன ஆகும்? பணம் வந்துடும். பிசினஸ் லோனுக்கு அப்படி கிடையாது. கரெக்டா? அதுவும் பிரைவேட் லிமிடெட் ஆச்சுன்னா ஐபிசிக்கு போயிட்டு வர்றதுக்கு 2 டிகேட் ஆயிடும். பாருப்பா ஹோமோஜெனிட்டியை பாரு. Under each tranche, the securities are issued of homogeneous nature and இது என்னப்பா எனக்கே தெரியல. ஓகே, பாருப்பா இதுக்குள்ளார இருக்கக்கூடிய அசெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? சேம் ரிஸ்க் அண்ட் ரிசர்வா இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கர்ஸ் இதுக்கு செப்பரேட் செட் ஆஃப் ஐ மீன் இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, இங்க போ யாருக்கு எஸ்பிவி கிட்ட போயிடுமா? ஓகே, அகைன் சேம் டைப் இது இல்லிக்விட் அசெட்ஸா இருக்குமா? கரெக்டாப்பா? அப்போ இதுவும் யார் எடுத்துப்பாங்கப்பா? எஸ்பிவி எடுத்துப்பாரா? அப்போ எஸ்பிவி என்ன பண்ணும்னா எல்லாத்துக்குமே காமன் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? செப்பரேட் செக்டாரா இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ ஒரு ட்ரெஞ்சுக்கு ஒரு கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், செகண்ட் ட்ரெஞ்சுக்கு என்ன பண்ணுவாங்க? செகண்ட் செட் ஆஃப் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. புரியுதாப்பா? அப்போ ஃபர்ஸ்ட் செட்ல இஷ்யூ பண்ணிருக்க கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாருக்கு உண்டான இல்லிக்விட் அசெட்ஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணுது? பிசினஸ் லோன். செகண்ட் செட் ஆஃப் இதுக்கு ஹோம் லோன். புரியுதா? அப்போ இந்த கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் செட்டுக்குனா இந்த கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் என்னவா இருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ட்ரெஞ்ச். ஓகேவா? அப்போ இதோடைய கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுல இருக்கிறது எல்லாமே ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் என்னவா இருக்கும்? சேமா. ஓகே, சோ திஸ் இஸ் நோன் as trenching and homogeneity. ஓகேவா? ட்ரெஞ்ச் பேசிஸ்ல தான் என்ன பண்ணோம்னா எஸ்பிவி வந்து கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணும். நம்ம நினைச்சு பாரு, அதுக்கு எப்போ ப்ராஜெக்ட் வருதோ அப்போதான் நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஆமாவா? எஸ், தட்ஸ் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு செக்யூரிட்டைசேஷன் ப்ராசஸ். இப்போ பார்த்தானா எல்லாம் புரியும். ஓகே, நவ் யூ டேக் நோட். ஏம்பா கேன் ஐ லீவ் ஃபார் பிரேக் 1:45? 1:45 கூட எத்தனை மணிக்கு வேணும்? 1:30? இப்போவே வேணுமா? ஏமா இப்போதான் செக்யூரிட்டைசேஷன் ப்ராசஸை எடுத்திருக்கிறேன் நான். எஸ், 1:30 ஐ வில் பி லிவிங். ஓகே, டைம் இஸ் 1:05. ஐ வில் பி லிவிங் யூ பை 1:30. ஏமா பசிச்சதுன்னா அப்படியே ஓபன் பண்ணி சாப்பிட்டுக்காமா. ஐ நெவர் ஆஸ்க் யூ. உன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து புடுங்காம இருந்தா சரி. ஓகே, ஃபைன். என்ன பிசினஸ் லோன் இவங்க 2 பேர் இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கிட்டத்தட்ட சேமா தானங்க இருக்கும். பிசினஸ் லோனோட கேட்டகரிக்குள்ளார இருக்கிறது ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் சேமா தானே இருக்கும். அதுக்கு ஒரு கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவான், அது தனி கேட்டகரி. ஓகேங்களா? இதுக்கு ஒரு தனி கேட்டகரிக்கு இஷ்யூ பண்ணுவான். அப்போ இந்த செட் ஆஃப் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். அதோட கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு இடையில என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். தட் இஸ் நோன் as homogeneity. ஏன்பா இது என்னப்பா நீங்க போட்டுக்கிறீங்களா இல்ல எப்படி எழுதிக்க போறீங்க? இது எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? இத போட்டோ எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா, ஏன்னா இது முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்தது போனோம், நான் அடுத்ததுக்கு மூவ் ஆகணும். என்னப்பா இவன் இருக்கிறான்? டேய் தம்பி இருக்கியாடா? Yes, sir.
இதுக்கு மேல இந்த கான்செப்ட்ஸ் மேலே நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்ப்பா. எல்லாம் முடிஞ்சது. வேல்யூவேஷன் வர்றப்ப மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மற்றபடி வேற எதுவும். ஓகே, மற்றதெல்லாம் ஈஸி தான். சொல்லுப்பா என்னென்னப்பா ஃபீச்சர்ஸ்? மறந்துட்டேன் சார். கரெக்டா? சொல்லுப்பா எவ்வளவு ரீகால் பண்ண முடியுதுன்னு பாருப்பா. நம்பர் 1 ஃபண்டிங், bundling, unbundling. Second, recursion or risk management. Third one, trenching. Fourth one, homogeneity. Fifth one, structured finance. Sixth one, இன்னும் ஒரே ஒரு ஃபியூச்சர் வந்தா வேலை முடிஞ்சது. என்னது? ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், கிரியேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப பிளாக் செயின், டோக்கனைசேஷன் எல்லாம் தெரியுமாப்பா? படிக்கலையாப்பா? என்னங்க? கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி எடுக்கிறாங்க இல்லைங்களா? இல்ல, வேல்யூவேஷன் பண்ணி பண்றதுனால. இன்னொன்னு ரெகுலேட்டட் பை செபி. இல்ல, இது எல்லாமே ரெகுலேட்டட் பை செபி. By default, SPV has to get license from SEBI. கொஞ்சம் சீக்கிரமாப்பா. இப்ப எல்லாருமே ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாப்பா? டிஜிட்டல் கீ கேள்விப்பட்டிருக்கியப்பா? டோக்கன், டிஎஸ்சி. அது என்ன ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகுதுப்பா? அதெல்லாம் கேட்காதீங்க சார். வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பேக்ரவுண்ட் ஃபார் தட்? Have you come to know a thing called digital signature? And second one, it is known as asymmetric encryption and symmetric encryption. Symmetric encryption and public key, private key. ஆமாவா? கேள்விப்பட்டிருக்கியா? எஸ். கான்செப்ட் ஆஃப் சிஐஏ, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டி. இஐஎஸ்ல படிச்சதே இல்லை நீ. இஐஎஸ்ஏ படிச்சது இல்லை. சிஐஏ கேள்விப்பட்டது இல்லையாமா? கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்னமா? கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்னப்பா? ஆடிட்ல இருக்குதா இல்லையா கான்ஃபிடென்ஷியாலிட்டி? இப்போ பேசு. என்ன? not to disclose to the unauthorized person. கரெக்டா? not to disclose the information to the unauthorized person. Second one, integrity. unauthorized person access allow பண்ணக்கூடாது. கரெக்டா? authenticity. சொல்றது நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டா? இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. இன்ஃபர்மேஷன் நான் ஒன்னு சொல்றேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? நானா தான் இருக்கணும். இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணக்கூடாது, இல்ல அவன் சொல்லல இவன் சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. தட் இஸ் நோன் as authenticity. ஓகே, டிஸ்கஸ் பண்றேன். அடுத்து பிளாக் செயின் டோக்கனைசேஷன் எடுக்கிறேன். ஏன்னா இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நான் வந்து நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அவன் ஒரு பைத்தியக்காரன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறான், அவன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு நீ ஜாலியா உட்காந்துட்டு போவேன். எழுதியாச்சா? எஸ் எஸ். சி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் நியர்லி 3 to 4 questions. டோன்ட் பாதர். மற்றபடி ரிவிஷன் தான் அது. ஓகே, நீங்க எல்லாம் எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கஷ்டமே கிடையாதுப்பா. கரெக்டா? ஆனா எதெல்லாம் சிம்பிள்னு நினைக்கிறியோ அதெல்லாம் தரமான சம்பவம் பண்ணும். கரெக்டா? டன். ஓகே, நம்ம பார்ட்டிஸ் இன்வால்வ்டு, அதர் பார்ட்டிஸ் இன்வால்வ்டு பாது, கிரெடிட் ரேட்டிங், இன்டர்மீடியரிஸ் எல்லாருமே வருவாங்க.
Main parties are originator, investor, SPV. நம்ம recourse non recourse பா. நம்ம recourseல default யார்ப்பா bear பண்ணுவாங்க? originator. non recourseல default யாருப்பா? SPV. Okay. Done. போலாமாப்பா? Yes. போலாமாப்பா? என்னப்பா? பிளாக் செயின் இதை பேஸ் பண்ணி தான் டோக்கனைசேஷன் இருக்கு. கரெக்டாப்பா? எஸ். The combination of securitization and blockchain technology is said to be known as tokenization. Process வந்து securitization process, methodology யூஸ் பண்றது blockchain உடைய மெத்தட். முதல்ல block securitization என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன தெரியணும்? blockchain என்றது ஒரு டெக்னாலஜி. ஓகேவா? நான் சொல்றது எல்லாமே கெட்ட வார்த்தையா இருக்கும், ஆனா புரியுற மாதிரி சொல்றேன், கேட்டுக்கோ. நம்பர் 1, ledgers are said to be distributed ledger. நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், how beautifully it is there and how your CA profession is going to be get evolved within next 20 years. 20 years எல்லாம் இல்ல, இன்னொரு 10 வருஷத்துல பாரு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? distributed ledgers. நம்பர் 2, asymmetric encryption. நம்பர் 3, confidentiality. Number 4, integrity. Number 5, authenticity. All these are the 5 features of blockchain technology. 5 features of, இது என்னன்னு உனக்கு தெரியாது, எழுதாத இரு, நான் கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன், கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்ண விடு. ஓகே? எஸ், you come into a visualization process now. Okay? GST வெப்சைட் இருக்கா? இருக்கா? புரியுற மாதிரி சிரிக்காதப்பா. ஓகே, ஓ வேற எதுக்கு சிரிச்சு? ஓகே ஃபைன், சும்மா சொன்ன ஓட்டிட்டு இருக்கிறேன்ப்பா. GST வெப்சைட்னு சொன்னாவே சிரிச்சாங்களா? அதனால தான் நானும் சிரிச்சேன். ஓகே, GST வெப்சைட் இருக்கா? இருக்கு. இன்கம் டாக்ஸ் வெப்சைட் இருக்கா? இருக்கு. பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? இருக்கு. சப்ளையர்ஸோட லெட்ஜர்ஸ் இருக்குமா? இருக்கு. வெண்டார்ஸோட, ஐ மீன் உன்னோடைய கஸ்டமர்ஸோட லெட்ஜர்ஸ் இருக்குமா? இருக்கு. உன்னோடைய புக்ஸ் இருக்குமா? இருக்கு. சரி, ஜிஎஸ்டி வந்து ஆல்ரெடி என்னப்பா ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு? பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், சேல்ஸ் டிரான்சாக்ஷன். உன்னுடைய புக்ஸ் எப்படி இருக்கு இப்போ? முதல்ல புக்ஸ்ல என்ட்ரி பண்ணுவேன். முதல்ல புக்ஸ்ல இல்ல, முதல்ல இன்வாய்சிங் நடக்கும். இன்வாய்சிங் நடக்கும். லிசன் த கேப்சர். சி ஹவ் யுவர், ஹவ் நம்ம ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்கிறோம்ப்பா. See, when your government of India has been outsourced its information system management as well as taxation aspects to Infosys, TCS, இது எல்லாத்துக்குமே அடுத்த 40 வருஷத்துக்கு அவன் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன போடணுமோ அது போட்டு வச்சிட்டான். நீ நினைச்சிட்டீங்க உட்காந்துட்டு இருக்கிற டொக்கு இன்கம் டாக்ஸும் இன்கம் ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்ண நீ உட்காந்துட்டு இருக்கிற, அவன் ஸ்மார்ட்டா போயிட்டு இருக்கிறான். இன்வாய்சிங் ஸ்டார்ட் பண்றியா? ஆமாவா? ஆமா. டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆயிடுதா? ஓகே. கூட்ஸ் மூவ்மெண்ட் ட்ராக் பண்றதுக்கு இவே பில் கொடுக்குறியா? கொடுக்குறியா? கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இன்வாய்சஸ் எல்லாமே, இ கிரெடிட் நோட்ஸ் எல்லாமே எங்க போய் உட்காந்துக்கும்? சேல்ஸ்ல ஆகுமா? ஜிஎஸ்டிஆர் 1ல ரிப்போர்ட் ஃபைல் பண்றியா? ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்டிங் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஜிஎஸ்டிஆர் 2ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? உனக்கு சேல்ஸ், அவனுக்கு அது பர்ச்சேசஸ். அதே மாதிரியே உனக்கு செயின் வந்திருக்குமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் டேட்டா, சேல்ஸ் டேட்டா ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? ஒன்ஸ் பர்ச்சேஸ் டேட்டா, சேல்ஸ் டேட்டா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ், டெட்டார்ஸ் பேலன்ஸ் ஃப்ரீஸ் ஆயிடுமா? ஃப்ரீஸ் ஆயிடுமா? ஃப்ரீஸ் ஆகாதா? ஃப்ரீஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் பேமெண்ட். பேமெண்ட் பேமெண்ட் எங்க பண்ணுவீங்க? forget about cash transactions. ஓகேவா? எல்லாமே டிஜிட்டல் ஆஸ்பெக்ட்ஸ்ல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ பேங்க்ல பேமெண்ட் பண்ணுவீங்களா? பேங்க் ஆக்சஸ் எல்லாமே பேங்கர் கிட்ட இருக்குமா? ஆமாவா? அந்த பேங்க் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குமா? ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எஸ்எஃப்எஸ் ஃபைல் பண்ணுவீங்களா? ஜூலை 30th குள்ளார இன்கம் டாக்ஸ். forget about practice அது எல்லாமே. ஓகே, ஃபைல் பண்றப்ப என்ன பண்ணுங்க? எஸ்எஃப்ஏவா? டி. ஓகே, ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், சிக்னிஃபிகன்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ஏதோ ஒன்று விடுமா? ஓகே,
இப்போ என்ன பண்றீங்க, அது கொண்டு போய் ஃபைல் பண்ணுவாங்களா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேங்க்ஸ், இயர் ஆன் இயர் இவன் கிட்ட இவ்வளவு வாங்கினேன், இவனுக்கு இவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு கேஷ் டெபாசிட்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16 ஐட்டம்ஸோ 17 ஐட்டம்ஸோ ரிப்போர்ட் பண்ணுவான், இன்க்ளூடிங் யுவர் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் பெண்டிங். எத்தனை நாள் ஆகும் உன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஜிஎஸ்டி ஸ்டேட்மெண்ட் ஜிஎஸ்டிக்கு அட்டாச் பண்றது? ஜிஎஸ்டி போர்ட்டல் கூட அதே பேன், அதே ஆதார், அதே ஜிஎஸ்டி நம்பர். டோன்ட் யூ திங்க் தட் ஆல் திஸ் டீடைல்ஸ் ஹஸ் பீன் given in a banker? எத்தனை நாள் ஆகும் உன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொண்டு போய் ஜிஎஸ்டி போர்ட்டல் கூட சிங்க் பண்றது? ஆல்ரெடி ஜிஎஸ்டி போர்ட்டல் அதோட டேட்டாஸ் எல்லாமே எங்க சிங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு? இன்கம் டாக்ஸ் டேட்டாபேஸ் எல்லாமே ஆதார் கூட சிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆதார் டேட்டாபேஸ் எல்லாமே பாஸ்போர்ட் கூட சிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை நாள் ஆகும் இது எல்லாமே ஒரே நேர்கோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு? எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? எஸ் எஸ். ஜிஎஸ்டி டேட்டால நீ போயிட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல் பண்ண டேட்டாவை அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? கரெக்டா பதில் சொல்லு, நான் கேட்டிருக்கிற கேள்வி வேணும். ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க, 3B அப்லோட் பண்ணிட்டீங்க, 3B ரிவைஸ் பண்ணுவீங்களா நீங்க? ஜிஎஸ்டிஆர் 1 ரிவைஸ் பண்ண முடியுமா? முடியாது. என்ன பண்ணும், சப்சீக்வென்ட் பீரியட்ல எந்த இன்வாய்ஸ் எடுத்துட்டு அந்த இன்வாய்ஸ்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும், அமெண்ட் கொடுக்கணும். ஃபைல்டு டேட்டாவை நீங்க என்ன பண்ண முடியாது, அமெண்ட் பண்ண முடியாது. இன்கம் டாக்ஸ்ல என்ன பண்ணுவீங்க, ஒரிஜினல் ரிட்டர்ன் அமெண்ட் பண்றது இல்ல, ரிவைஸ் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்றீங்க. புரியுதுங்களா? அப்போ once filed you cannot change, that is known as integrity. ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராசஸ்ட். நீ மறுபடியும் என்ன ஏதாச்சும் பண்ணுனா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து தான் அது வரணும். கரெக்டா? சரி. லெட்ஜர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது இப்போ? டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கு. ஜிஎஸ்டி டேட்டா ஒரு இடத்துல, எங்க போர்ட்டல்ல. கரெக்டா? இன்கம் டாக்ஸ் பேமெண்ட் பண்றதுக்கு இன்கம் டாக்ஸ் கிட்ட எல்லா டேட்டாஸ் இருக்கு, பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, பேங்கர் கிட்ட இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா there is a software called SAP. இருக்கா? SAP இருக்கா? SAPல என்ன இருக்கும், என்னென்ன வெண்டருக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கா? கரெக்டா? திங்க் தட் SAPையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் மெர்ஜ் பண்ணனும், என்ன ஆகும், யார் யாருக்கு எல்லாம் பேமெண்ட் ஆயிருக்குன்றது எல்லாமே எங்க வந்துரும், பேங்க்லயே வந்துரும். அந்த டீடைல்ஸை கொண்டு போய் நீ யார்கிட்ட கொடுக்கலாம், ஜிஎஸ்டி போர்ட்டல் கூட லிங்க் ஆனா என்ன ஆகும், மொத்த பேங்க் டீடைல்ஸ், கிரெடிட்டார் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் மொத்த கொண்டு எல்லாரும் யார்கிட்ட போய்டும், டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட போய்டும். ஒன்ஸ் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட போச்சு அப்படின்னா எம்சிஏ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, எம்சிஏ கிட்ட போறப்ப எல்லாமே என்ன பப்ளிக் அவைலபிள் இன்ஃபர்மேஷனா, அப்போ பப்ளிக் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் என்னன்ட்டு, உன்னோட டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளவு உள்ளார வந்திருக்குது, எவ்வளவு போயிருக்குது, எவ்வளவு பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, without having an option to alter the data. Okay, that is known as distributed ledger format. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் எங்கெங்கெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் என்ன ஆக ஆரம்பிக்கும், அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ண முடியாது. யார் பார்க்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் அவைலபிலிட்டி கொடுக்கலாம். தட் இஸ் known as confidentiality. ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் யாருமே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கொடுக்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு ஃபார்முலா ஆஃப் யுவர் கன்சர்ன், ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்கு, அதுக்கு ஃபார்முலா இருக்கு, அது கொண்டு போய் நீ வெளியே காமிப்பியா? நோ. பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே சர்க்குலேட் பண்ண விட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன, கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். அதை நீங்க அவாய்ட் பண்ணலாமா? அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அத்தென்டிசிட்டி, சார் இந்த இன்ஃபர்மேஷன் யார் என்கோட் பண்றாங்களோ அவன் என்ன பண்ணணும், டிஜிட்டல் சிக்னேச்சர் சைன் பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், நான் தான் இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்றேன்றது முதற்கொண்டு என்ன ஆயிடும், ஃபீட் ஆயிடும். அது யாருனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதா? அப்ப நினைச்சு பாரு, இதுக்கு மேல இனிமே நீ பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தானா டெட்டார்ஸ்ல பிரசாத் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரசாதோடைய அக்கௌண்ட்ல பார்த்தானா அந்த அமௌண்ட் இருக்கும், உன்னோடைய புக்ஸ்லயும் ஆட்டோமேட்டிக் என்னவா இருக்கும், அப்டேட் ஆயிருக்கும். நான் நினைச்சாலும் சேஞ்ச் பண்ண முடியாது, நீ நினைச்சாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. எவ்வளவு பியூட்டிஃபுல் விஜுவலைசேஷன் பாரு. ஆல்ரெடி இது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திஸ் டெக்னாலஜி இஸ் known as blockchain technology. அதுக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நவ have you understood to some extent blockchain? ஓகே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லை. அதுக்கும் மேல வேணும்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், I am a diploma holder in ISA. You come back, I will be explaining you all the concepts. Okay, now you come. Now I am using one more technology. இப்போ என்ன பண்றேன்னா, now I am clubbing securitization with blockchain. This is known as tokenization. This is known as tokenization. This is known as tokenization. இப்போ பாரு.
இப்போ நான் டைம் கொடுக்குறேன், இன்னும் அந்த கொஸ்டின் வரல, நான் வரேன். ஓகே, பாருப்பா, இங்க பாருப்பா, இங்க பாரு. என்னப்பா, என் பேர் என்னப்பா, பிரசாத் என்னன்னு நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன்ப்பா. ஓகே, பாருப்பா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குதுன்னு பாரு, கான்செப்ட் எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு பாரு. என்கிட்ட இப்போ அசெட்ஸ் இருக்காப்பா. சே ஃபார் எக்ஸாம்பிள், அசெட்ஸ்ல ஒரு முக்கியமான அசெட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்டி. என்னப்பா எஸ்டினா சன்ட்ரி டேட்டார்ஸ், தட் இஸ் ரிசீவபிள். ஓகேவாப்பா, பிக்கஸ்ட் ஆஸ்பெக்ட் இன் ஆடிட் ஃபார்ம் இஸ் செட் டு பி ரிசீவபிள்ஸ். கரெக்டா? எல்லாம் வேலை வாங்கிடுவாங்க, ஃபீஸ் தர மாட்டாங்க. கரெக்டாப்பா கிளைண்ட்? கரெக்டா? எஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் 1 crore ரிசீவபிள். எவ்வளோ? 1 crore. ஓகே, உண்மையில எல்லாம் அவ்வளவு இருந்திருந்தா நான் ஏன் டீச்சிங் வந்திருப்போம்ப்பா. கரெக்டாப்பா? எஸ், 1 crore receivable. Okay, now tell me what has happened in 1 crore receivable. Don't you think that my funds has been locked up? Think that I am a manufacturing company or service oriented கூட எடுத்துக்கோங்க, என்னோட ஃபண்ட்ஸ் லாக் ஆயிருக்குமா? லாக் ஆயிருக்காது. யார் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க? என்னுடைய சண்டே டேட்டாஸ் என்ஜாய், பணமே கொடுக்காம வாங்கிட்டு போய் அந்த நான் என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு அவன் பணம் ஆக்கிட்டு இருப்பான். கரெக்டா? நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு பணமே வந்திருக்காது. நான் என்ன பண்ணுவேன் இப்போ இப்போ எனக்கு வேற வழி இல்ல. நவ் ஐ ஹேவ் டு கோ ஃபார் ஃபண்ட் ரைசிங். பேங்கர்ஸும் வந்து லோன் போறதுக்கு டெடியஸ் ப்ராசஸா இருக்கு. அப்போ என்ன பண்ணும் நானு, சரி நான் இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ அப்ரோச் பண்ணணும். என்ன பண்ணணும்? இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணணும். இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்றதா இருந்தா என்னோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கணும்? It should be free from, speak out, it should be free from material misstatements. It should be free from material misstatements, that is fraud and error ல இருந்து ஃப்ரீயா இருக்கணும். எரரா இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ராடா இருக்க கூடாது. ஓகேவா? அப்போ இன்வெஸ்டர்ஸுக்கு என்னோட பேலன்ஸ் ஷீட் தெரியற மாதிரி வைக்கணும். கரெக்டா? அப்போதான் அவன் என்ன பண்ணுவான், வியூ பண்ணணும், ஆனா என்ன பண்ணக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது. வியூ பண்ணணும், ஆனா எடிட் பண்ணணும். ஏப்பா கரெக்டாப்பா, பிளாக் அண்ட் ஒயிட் என்னை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரியணும். அப்போதான் அவன் என்ன பண்ணுவான், அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும், ஐ ஷுட் மேக் மை ஃபினான்ஷியல்ஸ் எனேபிள் ஃபார் ஹிம். வியூ பண்றதுக்கு அலோவ் பண்ணானே என்ன பண்ணக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது. பிளாக் செயின் அலோவ் பண்ணதா, அலோவ் பண்றது இல்லையா? பிளாக் செயின் எடிட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுமா, அலோவ் பண்ணதா, பண்ணாது. வியூ பண்றதுக்கு அலோவ் பண்ணும். அந்த இன்ஃபர்மேஷன் யார் போட்டிருப்பேன், நான் போட்டிருப்பேன். என்னோட டீடைல்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரியுமா? தெரியும். கரெக்டா? எஸ். Now you see, now my financial statements has made available to 10 investors, A, B, C, D, E, F, G, H. Okay, I, J. ஓகேவா? இத்தனை பேர் இருக்கக்கூடிய, இப்ப இத்தனை பேர் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, என்னோட ஃபினான்ஷியல்ஸ் அவங்க பார்த்துட்டு என்ன ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும், இல்லைன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிடும். அவங்க பிரசாத் கோன் போட்டானாக்க என்ன தெரிஞ்சிடும், அவனுடைய ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிடும். டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் தெரியும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் MCL ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. 100 ரூபாய் கட்டினா என்ன வேணாலும் உருவலாம். நீ 100 rupees பே பண்ணா போதும், எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் கார்பரேட் கவர்னன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எடுக்க முடியும். ஆனா இங்க என்ன சொல்றேன், என்னுடைய புக்ஸே வியூ ஆகும், அவங்களுக்கு புக்ஸே வியூ ஆகும். அப்போ புக்ஸ் வியூ ஆகுறப்ப இந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க, பிரசாத் வந்து 1 கோடி ரூபாய் சும்மா ஃபண்டிங் இருக்கு, அவன் பிசினஸ் நல்லதா இருக்கு, அவங்க டெட்டார்ஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணட்டும், அது வரைக்கும் நான் என்ன பண்றேன், நம்ம அவனுக்கு ஃபினான்ஸ் பண்ணலாம். புரியுதா? நம்ம அவனுக்கு ஃபினான்ஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ ஃபினான்ஸ் சும்மா பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவீங்க நீங்க? பிரசாத் என்ன பண்ணுவாரு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவார். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எய்தர் இட் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் டெட் தான், மேக்ஸிமம் டெட்டுக்கு தான் போவோம். என்ன பண்ணுவோம், டெட் இஷ்யூ பண்ணுவோம். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், டெப்ட் ஏறி நிற்கும். அது பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஸ்ட்ரைட்டா நான் யார்கிட்ட போய் அப்ரோச் பண்றேன், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்றேன். இன்வெஸ்டர் சும்மா இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். இப்ப என்ன பண்ணுவான், என்னோட இன் அண்ட் அவுட் எல்லாமே பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இந்த டெப்ட்டுக்கு கொலேட்ரல் யாரா இருப்பாங்க? கொலேட்ரல் யாரா இருப்பாங்க? ரிசீவபிளா இருக்காங்க. யாரா இருப்பாங்க? ரிசீவபிளா இருப்பாங்க. தட் மீன்ஸ் டோன்ட் யூ திங்க் தட் என்னோட ரிசீவபிள்ஸ்க்கு இப்ப என்ன கிடைச்சிரும், ஃபினான்ஸ் கிடைச்சிரும். என்னோட ரிசீவபிள்ஸ்க்கு என்ன கிடைச்சிரும், ஃபினான்ஸ் கிடைச்சிரும். அந்த ஃபினான்ஸ் நான் யூஸ் பண்ணி என்னோட பிசினஸ் என்ன பண்ணுவேன், ரன் பண்ணுவேன். எனக்கு எப்போ என்னுடைய சண்டே டேட்டார்ஸ் எனக்கு பேமெண்ட் பண்ணுவானோ அந்த பேமெண்ட்டை யாருக்கு திருப்பி கொடுத்துறேன், இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துறேன். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் as டோக்கனைசேஷன்.
ஒரு அசெட் இருக்கு, கொலேட்டரலா ஒரு அசெட் இருக்கும், அந்த அசெட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. that is known as tokenization. புரியுதா? செக்யூரிட்டிசேஷன் தெரியாம, பிளாக் செயின் தெரியாம டோக்கனைசேஷன் நான் சொல்ல முடியாது. ஹைலி அட்வான்ஸ்டு டூல். ஆல்ரெடி பெங்களூர்ல வந்து 4 கன்சர்ன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரியல் எஸ்டேட் மேல. ரியல் எஸ்டேட் ஓகேவா, லேண்டை வந்து ஒரு அசெட்டா வச்சு அந்த அசெட்டை பேஸ் பண்ணி கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ரிசீவபிள்ஸ் ஃபண்ட் ஆயிட்டு இருக்கு. ஜீரோதால போய் பாத்தீங்க அப்படின்னா ரிசீவபிள்ஸ் ஃபண்டிங்னு ஒன்னு இருக்குது. ட்ரேட் இன்வாய்சிங்னு சொல்லுவாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர். ட்ரேட் இன்வாய்சிங் டெக்னிக் practically. Okay, so அதெல்லாமே இருக்குது. So this is known as tokenization. So I am leaving you 1:30, come back by 2:30, we will be completing examination aspect. That's all. Securitization la almost எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கவர் பண்ணனும், क्वेश्चंस படிக்கணும். that we will be doing, don't bother. இல்ல அது ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் வரல. டெக்னாலஜி இப்போதாங்க புதுசா இருக்குது. இதுக்கு மேல தான் ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ஏப்பா பிட்காயின் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? இட் இஸ் ரன்னிங் ஆன் பிளாக் செயின் டெக்னாலஜி தான். கரெக்டா? எதனால வந்து உங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து அந்த அளவுக்கு வாலிட்டிலிட்டியா இருக்கு, யாரும் நம்ப மாட்டேன்றாங்க? என்ன ரீசன்? என்ன இல்ல சொல்லு, கரெக்டா சொல்ற. அண்டர்லைங் அசெட் இல்ல, அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, பிஓசி இல்லன்றாங்க. அதுக்கு சொல்யூஷன் தான் யாரு? டோக்கனைசேஷன். அதுக்கு சொல்யூஷன் தான் யாரு? டோக்கனைசேஷன். சம்திங் ஷுட் பி பேக்டு பை ஒன்னு இஷ்யூ இருக்கு. ஒரு அசெட் இருக்கு, ஒரு அசெட் இருக்குப்பா, அதுக்கு இருப்பா. அப்போ பிட்காயின்ங்கிறது ஒரு டெரிவேட்டிவ். எப்போ டெரிவேட்டிவா இருக்கணும்? அதுக்கு பின்னாடி ஒரு அண்டர்லைங் அசெட் இருக்கும். அந்த அண்டர்லைங் அசெட் இல்ல, அது பேர் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஓசின்னு சொல்றாங்க. என்னது? ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இல்ல, யாருக்குமே இல்ல. ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் யாருக்குமே இல்ல. சும்மா அனாமத்தா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க பிட்காயின்ல போனேன் நான் 30 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபாய் சம்பாதிச்சேன். எங்க கொண்டு வந்து காமி, எவன் சம்பாதிச்சது மறுபடியும் கையில வச்சிருக்கிறான்ட்டு தக்காளி. சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது, சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது. எல்லாத்தையுமே பிட்காயின்ல இருக்கு, நான் கொண்டு போய் போடுறேன் வர்றேன். ரிமெம்பர் there is financial managementலயும் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். Financial management is not only with respect to trading in securities, my dear brothers and sisters. It is involving some common sense plus patience plus thinking to certain extent. Okay, மத்த மீன்ஸ்ல எல்லாம் earn பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. Okay, go and come back. Time is 1:30. Come back by 2:30. We'll be completing it.